வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு பங்காரு காமாட்சியை பக்தி செய்வோம். காமாட்சி என்றாலே நம்ம எல்லாருக்கும் காஞ்சி காமாட்சியும் மாங்காடு காமாட்சியும் தான் நினைவுக்கு வருவா. ஆனால் தஞ்சாவூரில் தங்கத்தால் செய்யப்பட்ட பங்காரு காமாட்சி இருக்கா. பிரம்மதேவர் காஞ்சிபுரத்தில் இந்த காமாட்சியை தங்கத்தில் செஞ்சுருக்கார். 18ஆம் நூற்றாண்டில் அந்நியர் படையெடுப்பின் காரணமாக அவளை அந்த சிலையை எடுத்துக்கிட்டு முகத்தில் புணுகு சாத்தி சேலையால் போர்த்தி அம்மை வந்த பெண் மாதிரி பல்லக்கில் வைத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தஞ்சையை அப்போ பிரதாப் சிங்கிற மன்னர் ஆட்சி செஞ்சுருக்கார். அவர் ஒரு அழகான கோவில் கட்டியிருக்கார். அதுதான் பங்காரு காமாட்சி அம்மன் கோவில் தஞ்சையில் இருக்குது. காமாட்சினாலே அமர்ந்த கோலம், ஆனால் இவன் மதுரை மீனாட்சி மாதிரி நின்ற திருக்கோலத்தில் ரொம்ப அழகாக காட்சி தருவா. இரண்டே கரங்கள் தான் இவளுக்கு. ஒரு கரத்தில் அவள் கிளி ஏந்தியிருப்பாள், இன்னொரு கரத்தை அழகாக ஒயிலாக தொங்க விட்டுருப்பாள். நளினமாக நின்ற கோலத்தில் முகத்தில் புணுகு சாத்தி உடல் முழுக்க தங்கம், முகம் மட்டும் புணுகு சாத்தியபடியே இருக்கும். இவளுடைய மாபெரும் சிறப்பு என்னென்னா, இவளை போய் தஞ்சையில் சன்னதியில் வழிபடணும்னு இல்லை, நாம் இருந்த இடத்துல இருந்தே அவளை நினச்சி நமக்கு ஒரு எண்ணிய எண்ணம் நிறைவேறணும்னா 11 ரூபாய் எடுத்து வச்சு விளக்கேற்றி சந்தனம் குங்குமம் அட்சதை போட்டு அதை வழிபாடு செய்தோன்னா நமக்கு நம்ம இடத்துக்கே அவள் அருள்பாலிப்பாள். இதுதான் பங்காரு காமாட்சியின் மாபெரும் சிறப்பு. எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ பங்காரு காமாட்சி அருள் புரிய வேண்டும். பங்காரு காமாட்சி திருவடிகளே சரணம்.